அதாவது அங்கே டெல்லியில் அகில உலக தலைவர்களுடைய மாநாடு நடக்க போகுது. அதில் அது முதலீட்டாளர்கள் மாநாடு. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். இதில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் அத்தனை பேரும் முதலீட்டை கவர்வதற்கான கூட்டம். இந்த கூட்டத்துக்கு விஜய் அழைப்பு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அழைப்பு இல்லை. ஏன்? இவர் பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர். இருந்தாலும் முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அனுமதி என்பது எதிர்காலத்தில் நீங்கள் காங்கிரஸோடு பயணிக்கக்கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் திமுக கொடுக்குற 40 சீட்டை இப்போ தாவேக்கா கொடுக்க போகுது. காங்கிரஸு அகில இந்தியாவோட பாஜகவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக தமிழ்நாட்டிலிருந்து தான் பெருவாரியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸை 29 தாங்கி பிடிக்க போகிறார்கள். இது கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் தாவேக்காவுக்கு. இதுதான் அரசியல் விமர்சகர்கள் உடைய கணிப்பு. இதை மீண்டும் நினைவுபடுத்துகிற வேலை தான் விஜய்க்கு மோடியிடம் சொல்லப்படும்.